ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் கடைக்கு தான் போகிறோம். தாய்லாந்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கடையில் போய் தான் வாஷிங் மிஷினில் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் வந்து கடையில் தான் போய் போடுவாங்க. நாங்களும் போய் கடையில் போட போகிறோம். வாங்க போய் காட்டுறேன். அது இங்கே வந்து கையிலலாம் யாரும் துவைக்க மாட்டாங்க. ஒன்லி வாஷிங் மிஷினு இந்த மாதிரி பிரான்சைஸ் மாதிரி நிறையா இருக்கும் இந்த ஏரியாவிலலாம். அங்கே தான் போயிட்டு துவைப்பாங்க. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து துவைக்கிற சோப்பே கிடைக்காது. ஒன்லி பவுடர், டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும்தான் இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி வந்து அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறோம். நாங்கள் வாஷ் பண்ணக்கூடிய துணியை வந்து எங்கள் காரில் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோங்க. துணியை வந்து காருக்கு பின்னாடி வச்சுட்டு, இதுதான் எங்கள் வீடு. இப்போதைக்கு நாங்கள் கரண்ட்டில் இருக்க வீடு தான். அப்படியே கிளம்பியாச்சு. இது பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு, பெரிய பொண்ணு. அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும் அந்த கடை. இந்த மாதிரி கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா எல்லா ஊர்கள்லையுமே, கிராமங்கள்லேருந்து எல்லா சிட்டிலேருந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும். காமனாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கும். எல்லா பேருமே வீட்டிலலாம் யாருமே துணியெலாம் துவைக்க மாட்டாங்க. இங்கே தான் வந்து துணி துவைக்கிறது மெயினாக. வாங்க இப்போ கடைக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கடை. எங்கே வருங்க, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் இருக்குது. கீழே இருக்கிறது பூரா வாஷிங் மிஷினு, இங்கிட்ட இருக்கிறது பூரா ட்ரையர். அங்கேயே காய வச்சு நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் கொண்டு வந்த துணியை உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு லிக்விட் வேணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், லிக்விட் நான் எடுத்துகிட்டு வரல. இங்கேயே நம்ம லிக்விடும் வாங்கிக்கலாம். இந்த லிக்விடு பார்த்தீங்கன்னா 2 லிக்விட் இருக்கா. அந்த லிக்விடுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக பே பண்ணணும். அதுக்கு 10 பாத்து. அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து அந்த எழுதிருக்கு பாருங்கள், 40 பாத்து. மொத்தம் வந்து 50 பாத்து. அப்புறம் வந்து இங்கே அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 பாத்து. மொத்தம் 60 பாத்து கொடுத்து பேமெண்ட் பண்ணணும். இங்கே காயின் மட்டும் தான் உள்ளே போடணும். காயின் பண்ணோன்னா இல்லாட்டியும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறது அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். அந்த மிஷினுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து காயின் போட்டு தான் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த காசு, இது காசு உள்ளே 20 பாத்து உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டு காயினை எடுக்கிறாங்க பாருங்கள். காயினை எடுத்துகிட்டு அதை வந்து அந்த மிஷினுக்குள்ளே போடுவாங்க. 40 பாத்து அந்த மிஷினுக்குள்ளே போட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக இது துணி துவைக்கிறதுக்கு வந்து 40 பாத்து துவைக்கிறதுக்கு. இந்த லிக்விடுக்கு வந்து 10 பாத்து, 50 பாத்து. அவங்களுக்கு 10 பாத்து, மொத்தம் 60 பாத்து. 60 பாத்து தான் துவைச்சிக்கலாம் வந்து இந்த கடையில் வந்து. அப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள் ட்ரையர். துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ணோன்னா 80 பாத்து, 65, 100 பாத்து, 20, 120 பாத்து நம்ம ட்ரை பண்ணி நல்லா இதுவே. இங்கே பாருங்கள் இந்த கடை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஒய்ஃபை, ஃப்ரீ ஒய்ஃபை இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் இருந்தோம்னா சும்மா உட்கார வேண்டாம். ஸ்டே பண்ணி இங்கேயே வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நீட்டாக ஆள் எப்போயுமே வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் இங்கே எப்போயுமே வேலைக்கு இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே வந்து துணியெல்லாம் மடித்து வைப்பாங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களே வந்து எடுத்து நீட்டாக மடித்து ட்ரை பண்ணி நீட்டாக மடித்து அப்படியே செப்பரேட்டாக ரூம்குள்ளே வச்சுருவாங்க. என்ன பண்ணுறீங்க? சரி சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுற? அப்படியே இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு காஃபி இதெல்லாம் குடிச்சுக்கலாம். ஃப்ரீயாகவே காஃபி குடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிக்க போகிறாரு. என்னது அது? டீ பவுடர். ஹாட் வாட்டர் பிடிச்சோம்னா டீ வந்துடும். பையன்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு
டீ இதெல்லாம் குடிச்சிட்டு ஏய் காலை காலை எங்கே வைக்கிறேன்? எங்கள் புள்ளி எவ்வளோ சேட்டை பண்ணுது பாருங்க. சேட்டை அடக்கவே முடியாது. அந்த துணி துவைக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் முடிஞ்சுங்க. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு எங்கள் துணி காஞ்சவொடனே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். வீட்டில் போயிட்டு காய போட்டுக்கலாம். இங்கேயே ட்ரை பண்ணிட்டு போகலாம். ட்ரை பண்ணால் இன்னொரு 30 மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா வெயில் தான் அடிக்குது, அதனால் வீட்டில் போயிட்டு நாங்கள் காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இங்கே யாரும் வீட்டிலலாம் துவைச்சிக்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபைனலாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே யாரும் சோப்பு வச்சுக்கிட்டு துவைச்சிக்கிட்டு காய போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இப்படியே சிம்பிளாக முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக மிஷின் எல்லாத்தையும் துவைச்சி கொடுத்துருச்சு. அரை மணி நேரத்தில் நாங்களும் துணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். இன்னொரு வீடியோலாம் சந்திப்போம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் வாஷிங் மிஷின்லாம் கொண்டு வந்தால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா கிராமங்கள்லையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இங்கே எல்லாம் எல்லா கிராமத்துலேருந்து எல்லா ஏரியாலையும் இருக்குது. எல்லா ஏரியாலையும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே போட்டு போயிட்டாங்கன்னா இங்கே இருக்கவங்களே அதை எடுத்து காய வச்சு எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே மக்களே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.